ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உயிரே உன்னாலே எபிசோட் 29. கீர்த்தியை பார்த்த பார்வை கார்த்திக்கிற்கு வந்த கோபம். வாங்க எபிசோட்குள்ளே போய் பார்க்கலாம். கடைசி எபிசோடில் குலதெய்வ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே நடந்த அந்த கலவரத்தை இப்போ பார்க்கலாம். அவள் அங்கும் இங்கும் ஓடி ஓடி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்த கார்த்திகோ அவளது தாவணி இடையில் விலகுவதை அடிக்கடி கவனித்து கொண்டிருந்தான். அதில் அவளது தொப்புள் பகுதியும் அவளது சிவந்த இடையும் தனியாக தெரிய கார்த்திக் அவளை தன்னுடன் இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி அவளை அழைத்து கொண்டே இருந்தான். கீர்த்தி அங்கும் இங்கும் சின்ன குழந்தையைப் போல ஓடிக்கொண்டு அழகாக வந்து கொண்டிருந்தாள். பின் கீர்த்தியும் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அவ்வப்போது கார்த்திக்கிடம் வந்து தனியாக அவனை பார்த்துவிட்டு அவனுடன் சிறிது நேரம் இறந்துவிட்டு செல்வாள். இப்படியே பூஜையும் முடிந்தது. பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு கார்த்திக்கிடம் கொடுக்க சொல்லி லக்ஷ்மி கூறியதால் அவனை பார்க்க அந்த ஆற்றங்கரையோடம் கார்த்திக் காத்திருந்த அந்த இடத்திற்கு மீண்டும் தனியாக வந்தாள் கீர்த்தி. காலையில் இருந்து ஒழுங்காக பேசக்கூட முடியலை. என் மாமாவுக்கு நானே ஊட்டிவிட்டு அவர் கூடவே பிரசாதம் சாப்பிட போகிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சந்தோஷமாக சின்ன குழந்தையைப் போல அவனிடம் சென்றே ஆக வேண்டும் என்று அங்கிருந்து ஓடி வந்தாள். அங்கே இவர்களுடன் இருந்தவர்கள் கீர்த்தியை பார்த்து கொண்டே இருந்தார்கள். கீர்த்தி ஏதோ ஒன்றை எடுக்க கீழே குனிந்தபோது அவளது தாவணி மீண்டும் சற்று விலகியது. அது அவளுக்கு சற்று தெரியாமல் போனதால் அவள் அந்த நேரத்தில் அவளது இடையும் தொப்புள் பகுதியையும் லேசாக அது அவளுக்கு வெளியே தெரிய அதை பார்த்து கொண்டிருந்தவன், யாருடா இந்த பொண்ணு, இவ்வளவு அழகா கிளி மாதிரி இருக்கா என்று அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். தூரத்தில் இருந்த கார்த்திக் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தான். கோவிலில் வந்த அந்த புதிய நபர்கள், அந்த ஊரை சேர்ந்த அந்த அந்நிய இளைஞர்கள் கீர்த்தியை அப்படி பார்ப்பது கார்த்திக்கின் கண்கள் எரிந்துவிடும் போல அவன் பார்வை இருந்தது. கார்த்திக்கின் கண்கள் ஒரே நொடியில் சிவந்தன. கோபம் உச்சத்திற்கு ஏறியது. அடுத்த நொடியில் அவன் வேகமாக வந்து அவர்களில் ஒருவனின் கன்னத்தில் ஓங்கி அறைவிட்டான். பலார் பலார் என்று விடாமல் அரைந்து கொண்டே இருந்தான். அந்த சத்தம் அங்கிருந்த அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது, கீர்த்தி கார்த்திக்கின் குடும்பத்தினர் தவிர. கீர்த்தி பதறிப்போய் இங்கே என்ன நடக்கிறது என்று தெரியாமல், கார்த்திக் வேண்டாம் ப்ளீஸ், என்ன பண்ணுறீங்க விடுங்க என்று அவர்கள் செய்த காரியம் தெரியாமல் அவனை தடுக்க முயன்றாள். ஆனால் கார்த்திக் ஒரு முறை அவளை பார்த்து முறைத்து பார்த்தான். அந்த ஒரு பார்வைக்கே கீர்த்தி அமைதியாக நின்று விட்டாள். அப்போது அருகில் இருந்த மற்றொரு இளைஞன் பதற்றத்தோடு டே விடுடா விடுடா என்று சொன்னான். ஆனால் கீர்த்தி பயந்து போய் இங்கு என்ன நடந்தது, கார்த்திக் ஏன் இப்போ இப்படி வெறி பிடித்தவர் போல அவனை போட்டு இப்படி அடிக்கிறாரே என்று அவள் யோசிக்கொண்டே பயந்து கொண்டே கார்த்திக்கின் பார்வையை பார்த்து அவள் ஒரு ஓரமாய் நின்று கொண்டே இருந்தாள். பின்பு அவன் கூட இருந்த அந்த இன்னொரு இளைஞன், டி இவர் ஊர் தலைவரோட பேரண்டா என்று மெதுவாக சொன்னான். அதை கேட்டவுடன் அந்த இளைஞனின் முகமே வெளிரி போனது. சாரி சார், நாங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட சாதாரணமாக தான் பேசுகிறோம், நீங்கள் போங்க சார் என்று நடுங்கியபடியே சொன்னான் கார்த்திகை பார்த்து. அதை கேட்ட கார்த்திக் இன்னும் கோபமடைந்தான். அவன் சட்டையை பிடித்து அருகே இழுத்தான். அவன் அவளை வேறொருவன் என்று நினைத்து கொண்டு அந்த பெண்ணிடம் நாங்கள் பேசிக்கிறோம் என்றபடி கார்த்திக்கிடம் சொன்னது அவனை இன்னும் கோபமாக்கியது. பின் கார்த்திக், என் பொண்டாய்கிட்ட பேச நான் தான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கணுமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு அறை விட்டான் அவன் கன்னத்தில். கீர்த்தி அவனை பிடித்து நிறுத்த முயன்றாள். ஆனாலும் அவளால் முடியவில்லை. பின், விடுங்க கார்த்திக் ப்ளீஸ், போதும், அவங்கள அடிக்காதீங்க என்று கெஞ்சினாள். ஆனால் கார்த்திக் கோபத்தில், என்னடி
அவன் உன்னை அப்படி பார்த்தா நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா என்று கீர்த்தியிடமே கத்திவிட்டான் எல்லார் முன்னாடியும். அப்பொழுதுதான் கீர்த்திக்கு என்ன நடக்கிறது என்றே புரிந்தது. கார்த்திக் எதற்காக வந்து இப்படி சண்டை போடுகிறான் என்றே அவளுக்கு புரிந்தது. பின் அந்த வார்த்தையை மிகவும் காயப்படுத்தியது கீர்த்தியை. அவள் கண்களில் கண்ணீர் வழிய அமைதியாக அங்கிருந்து சில அடிகள் விலகி சென்றாள். அந்த இளைஞர்களும் பயந்து, உங்க மனைவியா? உங்களுக்கு கல்யாணம் ஆனது ஊர்ல யாருக்குமே தெரியாதே. நாங்க வேற பொண்ணுன்னு தான் நினைச்சோம் என்று அவன் கூறினான். ஆனாலும் அவன் செய்த காரியத்தை அவன் சரி என்று நினைத்தபடியே அவனிடம் வாதாடி கொண்டிருந்தான். இது கார்த்திக்கிற்கு சுத்தமாக பிடிக்காமல் அவன் மீண்டும் அதை கேட்டு அவன் கன்னத்தில் அறைந்தான். இனிமே வேற பொண்ணை பார்த்த என்ன செய்வான் தெரியாது உன்னு என்று கூறினான். சாரிம்மா, சாரி சார் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அப்பொழுதுதான் அவனுக்கு அவள் கார்த்திக்கின் மனைவி என்றே அவனுக்கு தெரிந்தது. இப்போது கீர்த்தி மட்டும் அமைதியாகவே நின்றாள். என்ன பேசுவது என்று தெரியாமல். கார்த்திக்கின் கோபம் இன்னும் துளி கூட அடங்கவில்லை. அந்த கோபமானது அந்த முகத்தில் அப்படி புரிந்து கொண்டே இருந்தது. இவனை எப்படி சமாதானப்படுத்தப் போகிறோம் என்றபடி கீர்த்தி யோசித்து கொண்டே அவனுக்கே தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள். பின் சிறு பயத்துடனும் காதலுடனும் அவனையே பார்த்து கொண்டே நின்றாள். பின் கார்த்திக் எதுவும் பேசாமல் தான் இருந்த இடத்திற்கே சென்று நின்றான். இந்த விஷயம் கூட வந்திருக்கும் பெற்றோருக்கு துளி கூட தெரியக்கூடாது என்ற எண்ணமே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அம்மா அப்பாவிற்கு தாத்தா பாட்டிற்கு தெரிந்தால் ஊரில் அவர்களுக்கு இருக்கும் மரியாதை பிரச்சனை வந்துவிடும் என்று அவனுக்கு யோசித்து கீர்த்தியும் அவன் பின்னாலேயே அவனிடம் சென்று கார்த்திக் என்று அழைத்தாள். அவன் அவளை பார்க்கவே இல்லை. பின் கீர்த்தி எப்படி பேசுவது என்று தெரியாமல் பிரசாதம் சாப்பிடுங்க என்று பலமுறை கூறி அவன் கையில் பிரசாதத்தை நீட்டினாள். ஆனால் கார்த்திக் வாங்கவே இல்லை. பின் ப்ளீஸ் மாமா எனக்காக என்று கீர்த்தி கெஞ்சியபடி ஒரு வாய் அவனுக்கு அவளே ஊட்டினாள். அதன் பிறகுதான் கார்த்திக் அந்த ஒரு வாயை மட்டும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு அதை சாப்பிட்டான். அதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அங்கிருந்து விலகி சென்றான். கீர்த்தி அவனை பார்த்து கொண்டே நின்றாள். பின் அனைவரும் கோவிலை விட்டு கிளம்ப தயாரானார்கள். கோவிலிலிருந்து வீட்டிற்கு சுமார் 30 நிமிடம் பயணம் மட்டுமே இருந்தாலும் காலை முதலாக நடந்த பூஜை, அலைச்சல், வெயில் இவை அனைத்தும் சேர்த்து அனைவரையும் மிகுந்த சோர்வடைய செய்தது. அவர்கள் அனைவரும் மிகுந்த களைப்புடனே இருந்தார்கள். பின் வேனில் அனைவரும் தங்களுக்கு இடம் பார்த்து அமர்ந்தனர். ஆனால் கார்த்திக் மட்டும் கீர்த்தியின் அருகில் அமரவில்லை. ஒரு தனி சீட் காலியாக இருந்தது. அதில் போய் அமைதியாக அமர்ந்து கொண்டான். அதை பார்த்த கீர்த்தியின் மனம் இன்னும் கனத்து போனது. கீர்த்தியை கார்த்திக் எப்படி சமாதானப்படுத்தப் போகிறாள் என்று தெரியாமல். கார்த்திகை பற்றி கீர்த்திக்கு நன்றாகவே தெரியும். அவனை தவிர வேறு யாரிடமும் அவள் நெருக்கமாக பேசினால் கூட கார்த்திக்கிற்கு பிடிக்காது. அதனால்தான் அவளை அவள் அம்மா வீட்டிற்கு கூட அடிக்கடி அனுப்ப மாட்டான். எப்போதும் அவளை தன்னுள் ஒளித்து வைத்திருப்பது போல அவள் அருகிலேயே இருப்பான். அவள் என்ன செய்கிறாள் என்பதில் கூர்மையாக கவனமாக இருப்பான். அப்படிப்பட்டவன் இன்று ஒரு அந்நிய ஆண் வந்து அவள் தாவணி விலகியிருந்த இடத்தை பார்த்ததும் அவன் மனது எந்த அளவுக்கு கொழுந்துவிட்டு எரியும் என்பது கீர்த்திக்கு நன்றாகவே புரியும். ஆனால் அவள் கையை பிடித்து வழிமறித்து பேசியதும் அவனால் அந்த கோபத்தை யாரிடமும் வெளிப்படுத்த முடியவில்லை. அவளிடம் கூட அதை அவனால் காட்ட முடியவில்லை. அந்த அளவுக்கு கார்த்திக் மிகுந்த கோபத்தில் இருந்தான். எப்படி தனது உணர்வை வெளிப்படுத்துவது என்று தெரியாமலும் மிகவும் கோபத்துடனும் உள்ளுக்குள் எரிந்து கொண்டும் இருந்தான். கீர்த்தியாலும் அவனை சமாதானப்படுத்த முடியவில்லை. அவனுக்கு என்ன செய்வது என்றும் தெரியவில்லை.
அப்பா அம்மாவிற்கு பெற்றோருக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அவன் மனதில் இருந்தது. இதை எப்படி அவன் சரி செய்யப் போகிறான் என்று தெரியவில்லை. இப்போது அவர்கள் இருவரும் அனைவரின் முன்னிலும் நெருக்கமாக இருக்க முடியாத சூழ்நிலையில் வேற இருக்கிறார்கள். அதனால் அவன் அருகே சென்று நிற்க கூட அவளால் முடியவில்லை. அந்த அளவுக்கு கீர்த்தி அவனுக்கு முக்கியம் என்று தெரிந்தும் அவள் அவனிடம் செல்லக்கூட முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். எப்படி கார்த்திகை சமாதானப்படுத்துவது என்ற எண்ணத்தோடு பயந்தபடியே அமைதியாக அமர்ந்திருந்தாள். பின் தாத்தா வீட்டிற்கும் வந்து சேர்ந்தார்கள். பூஜை அறையில் செய்ய வேண்டிய அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்த பிறகு அனைவரும் சென்னை திரும்புவதற்காக தயாரானார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய லக்கேஜ்களை எடுத்து வேனில் அடுக்கிக் கொண்டிருந்தார்கள். கார்த்திக் கீர்த்தியின் பைகளையும் அவளுடைய பொருட்களையும் எதுவும் சொல்லாமல், அவளிடமே சொல்லாமல் அவனே எடுத்து சென்று வேனில் அடுக்கி வைத்தான். என்னதான் கோபமாக இருந்தாலும் அவளிடம் எப்படி அதை காட்ட வேண்டும் என்று அவனுக்கு தெரியாமல் தான் அவன் தவித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நிலை அவனுக்கு மட்டுமே தெரியும். அதை பார்த்த கீர்த்தி அவன் கோபமாக இருந்தாலும் தன்னுடைய பொறுப்பை ஒரு நொடியும் விட்டுவிடவில்லை என்பதை உணர்ந்தாள். அப்போது மதியம் 3 மணியும் ஆகியிருந்தது. வேன் மெதுவாக ஊரை விட்டு கிளம்பியது. சுமார் 35 நிமிடங்கள் பயணம் கடந்திருந்தது. 2 நாள் பயணம். இன்று காலை முதலாக நடந்த பூஜை, இவை அனைத்தும் அங்கிருந்த அனைவரையும் மிகுந்த சோர்வையும் அடைந்தது. அவர்கள் அனைவரும் அலைச்சல், தூக்கமின்மை, பின்பு மெல்லிய ஏசிய காற்று, இவை அனைத்தும் சேர்ந்து வேனில் இருந்த அனைவரும் சிறிய நேரத்திலேயே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கிவிட்டார்கள். கீர்த்தியை தவிர. அவளுக்கு மிகவும் களைப்பாக தான் இருந்தது. ஆனால் அவள் கண்கள் மட்டும் என்ன கார்த்திக்கை நோக்கியே இருந்தது. கார்த்திக் என்ன எப்படி செய்ய போகிறார், அவரிடம் மீண்டும் எப்படி பேசப் போகிறோம் என்று அவள் தவித்து கொண்டே இருந்தாள். அவனை விட்டு விலகி விடுவோமோ என்ற ஒரு பயமும் அவள் மனதில் இருந்தது. பின் அமைதியாக தனியாக அமர்ந்திருந்த கார்த்திகேயை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். எங்கு மீண்டும் அவளை விட்டு தனியே அமர்ந்து கொள்வானோ என்ற ஒரு தவிப்பும் வேற அவளிடம் இருந்தது. பக்கத்தில் இருந்தால் அவனிடம் ஏதாவது பேசி சமாதானம் செய்ய அட்லீஸ்ட் முயற்சியாவது செய்யலாம் என்று யோசித்தாள். ஆனால் அவன் எப்பொழுதும் இல்லாமல் இப்படி தனியாக வேறு சீட்டில் அமர்வது அவளுக்கு துளியும் விருப்பமில்லாதது போல் இருந்தது. பின் கார்த்திக் என்ன யோசித்தான் என்று தெரியவில்லை. மீண்டும் கார்த்திக் மெதுவாக எழுந்து வந்து கீர்த்தியின் பக்கத்திலே அமர்ந்தான். அவன் வந்து அமர்ந்த அடுத்த நொடியே தவித்து போன சின்னஞ்சிறு குருவியைப் போல கீர்த்தி அவனது கையை இரு கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டு அந்த கையை அவள் நெஞ்சின் மீது அழுத்தி பிடித்து கொண்டாள். அது கார்த்திக்கிற்கு எந்தவித உணர்ச்சியும் இல்லாமலே அவன் இருந்தான். அதோடு அவன் கையிலேயே தன் முகத்தையும் புதைத்து கொண்டவள் சாரி என்று கார்த்திக்கிற்கு மட்டும் கேட்கும் அளவிற்கு மிக மெதுவாக சொன்னாள். ஆனால் கார்த்திக் எதுவுமே பேசவில்லை. அவன் தலையை பின் இருக்கையில் சாய்த்து கொண்டு கால்களை நீட்டி வைத்தான். அவனுடைய உயரத்திற்கு அந்த இருக்கையில் காலை மடக்கி வைப்பது சற்று சிரமமாகவே இருந்தது. ஆனால் அவன் மனதில் மதியம் நடந்த அனைத்து விஷயங்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்ததை தவிர அவன் வேறு எதிலுமே கவனம் செலுத்தவில்லை. அப்படியே கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தான். கீர்த்தியும் அவன் கையை அணைத்தபடியே அவன் மீது சாய்ந்து தூங்கிக் கொண்டே போனாள். காலையிலிருந்து இருந்த அலைச்சல், தூக்கமில்லாத பயணம், அதனுடன் மிகுந்திய வெயில் சோர்ந்ததால் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கிவிட்டனர். சுமார் 5 மணி நேர பயணத்திற்கு பிறகு கார் சென்னையை அடைந்தது. உள்ளே அனைவரும் மிகுந்த உறக்கத்தில் இருந்ததால் அவர்களுக்கு வண்டி வழியில் நின்றது எதுவுமே தெரியாமல் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். பின் இரவு 8 மணி அளவில் லக்ஷ்மியும் கமலாவும் முதலில் விழித்து கொண்டனர். அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொருவராக அனைவரும் மெதுவாக கண் விழித்தனர்.
கீர்த்திக்கு மட்டும் யாரோ தன்னை இறுக்கமாக அணைத்திருப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். அது கார்த்திக். அவளுக்கு சற்று ஆச்சரியமாகவே இருந்தது. இங்கு என்ன நடக்கிறது? கார்த்திக் இப்படி இருக்கிறாரே, யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பயம் வேற அவளிடம் இருந்தது. அவன் தன்னையும் அறியாமல் கீர்த்தியை தனது தோளோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்திருந்தான். கீர்த்தி அவன் நெஞ்சிலேயே சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்த நிமிடம் அவள் முகத்தில் தானாகவே ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது. ஆனால் மனம் ஏனோ இன்னும் அந்த காலை நடந்த விஷயத்திலிருந்து வெளியே வர முடியாமலும் இருந்தது. பின் அவனை எழுப்ப மனமில்லாமல் அவனது அணைப்பிலேயே மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். இன்னும் கார்த்திக்கின் வீட்டிற்கு செல்ல 45 நிமிடங்கள் இருந்ததால் மீண்டும் இருவரும் அதேபடியே உறங்கினர். அந்த நேரத்தில் லக்ஷ்மி மட்டும் கார்த்திக்கை தேடி திரும்பி பார்த்தார். இவன் எங்க இருக்கான் என்று. அங்கு அவர் கண்ட காட்சி அவர் கண்களை சற்று ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. கமலா கமலாவிற்கு தெரியாது. லக்ஷ்மி மட்டும் கார்த்திகை பார்த்தாள். அவரது மனதை அளவிலாத மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கீர்த்தி கார்த்திக்கின் நெஞ்சில் சாய்ந்து அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். கார்த்திக் அவளை பாதுகாப்பாக தன் கரங்களுக்குள் அணைத்தபடியே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவர்களை பார்த்த லக்ஷ்மி எவ்வளவு அழகான ஜோடி என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அவரை அவர் கண்ணுங்களுக்கு ஒரு திருஷ்டியையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பி அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டிய அனைத்து பயண வேலைகளை மட்டுமே யோசித்து கொண்டே வந்தார். பின் அமைதியாக திரும்பிக் கொண்டார். ஆனால் இங்கு கார்த்திக் மனதிற்குள் எரிந்து கொண்டிருந்த கோபம், வேறொரு ஆண் தனது மனைவியை பார்த்ததும் அவளது கையை பிடித்ததும், அதை நினைக்கவே முடியாமல் அந்த வேதனையையும் கோபத்தையும் உள்ளுக்குள் புதைத்தபடியே அவன் உறங்கிக் கொண்டிருந்தான் என்பதை அவனுக்கே அதை மனதில் புதைத்து கொண்டு அவன் வந்து கொண்டிருந்தான். பின் கீர்த்தியை தவிர அந்த மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும் அந்த நெருப்பு வேறு யாருக்கும் அது தெரியவில்லை. காரிலிருந்து பின் வீட்டை சேர்ந்த பின் அனைத்து லகேஜ்களையும் இறக்கி வைத்து அனைவரும் வீட்டிற்குள் வந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு சுரேஷ், கமலா, ஷாலு மூவர் கிளம்புவதற்காக தயாரானார்கள் அவருடைய வீட்டிற்கு. அவர்களை வழி அனுப்புவதற்காக சரவணனும் லக்ஷ்மியும் அவர்களுடன் காரில் சென்றார்கள். ஆனால் கார்த்திக் மட்டும் வீட்டிற்குள் வந்த அடுத்த நிமிடமே நேராக தனது அறைக்கு சென்றான். எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்று கதவை சற்றே மூடிக்கொண்டான். அவனுடைய இந்த அமைதியே கீர்த்தியின் மனதை இன்னும் அதிகமாக வலிக்க செய்தது. கார்த்திக் தன்னிடம் பேசாதது, இப்படி விலகி செல்வது, இவையெல்லாம் கீர்த்தியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பின் தன்னால் அவனை சமாதானப்படுத்த முடியாதது எல்லாமே ஒன்றாக சேர்ந்து கீர்த்தியின் மனதை மிகவும் சோகத்திலே ஆழ்த்தியது. அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மெதுவாக கமலாவிடம் சென்றால், அம்மா இன்னும் சற்று நேரத்தில் கிளம்பி விடுவார்கள். இது வேறு அவள் மனதில் ஒரு சோகத்தை கொடுத்தது. பின் அடுத்த நொடியே அவளை கட்டி பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். கமலாவுக்கு உடனே ஏதோ புரிந்தது. அங்கு யாரும் இல்லாததை உணர்ந்தது. பின் அவள் கீர்த்தியின் தலையை வருடியபடி, என்ன ஆச்சுமா என்று மெதுவாக கேட்டார். கீர்த்தி எதுவும் சொல்லாமல் அழுது கொண்டே இருந்தாள். அவளுடைய முகத்தை பார்த்த கமலாவிற்கு அவளுக்கு ஏதோ பெரிய குழப்பம் இருப்பது மட்டும் நன்றாகவே புரிந்தது. பின் அதனால் அவளை தனியாக அழைத்து சென்று அருகில் அமர வைத்தார். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. நீ மாப்பிள்ளை கிட்ட தனியா போய் மனசு விட்டு பேசு. உன் முகமே சரியில்லை. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அம்மாவுக்கு புரியுது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டு உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த அம்மா விரும்பலை. எல்லாம் சரியாயிடும். நீ மாப்பிள்ளை கூட மனசு விட்டு பேசினாதான் சரியாகும். உன் முகமே சரியில்லைன்னு எனக்கு காரில் வரும்போதே தெரியும். ஆனாலும் நான் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு விட்டுட்டேன். பின் எது
எல்லாம் சரியாகிவிடும் சரியா என்று மிகவும் ஆறுதலாக பேசினார் கமலா. பின்னர் எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட வந்துடு, அம்மா கிட்ட எப்போதும் நீ மனசு விட்டு பேசலாம் சரியாம்மா என்று சொல்லி அவளது கையை பிடித்து ஆறுதல் கூறினார். அவர் கூறியதற்கப்புறம்தான் கீர்த்தியின் மனது சற்று லேசாக ஆனது. கீர்த்தி கண்ணீரை துடைத்து கொண்டு அமைதியாக தலையசைத்தாள். அதன் பிறகு கமலாவும் சுரேஷும் ஷாலுவுடன் சேர்ந்து தங்களுடைய வீட்டிற்கு கிளம்பி சென்றார்கள். அவர்கள் சென்றதும் வீடு மீண்டும் அமைதியானது. அதே நேரத்தில் யாரும் இல்லாதது போல் ஒரு வெறுமையும் கொடுத்தது. இத்தனை நாள் எல்லாரும் ஒன்றாக இருந்து திடீரென கிளம்பியது அவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பின் சரவணனும் லக்ஷ்மியும் 2 நாட்களாக இருந்த அலைச்சலாலும் பயண களைப்பாலும் மிகவும் சோர்ந்தாக இருந்தனர். லக்ஷ்மி, கீர்த்தி என்னாச்சு அவனுக்கு? கீழே வரவே இல்லை, உடம்பு முடியலையா? நான் என்னன்னு கேட்கவா என்று கேட்டார். இல்லை அத்தை, டயர்டாக இருக்குன்னு சொன்னார். நீங்களும் பாருங்க, களைப்பாக இருக்கீங்க. மாமாவை கூட்டிகிட்டு போய் படுங்க. நான் கதவை எல்லாம் லாக் பண்ணிவிட்டு அவரை பார்த்துட்டு வந்து நானும் படுக்கிறேன் என்றாள். சரிம்மா, நீ பார்த்துக்கூடா, ஏதாச்சுன்னா என்னை கூப்பிடு சரியா என்று கூறி லக்ஷ்மியும் அவர் ரூமிற்கு தூங்குவதற்கு சென்றார் சரவணனுடன். பின் கீர்த்தி இங்கு அனைத்து கதவுகளையும் பூட்டிவிட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி கார்த்திக்கை எதிர்கொள்ளப் போகிறாள்? கார்த்திக் கீர்த்தியை ஏற்று அவன் கோபத்திலிருந்து இறங்கி வருவானா? இன்னும் எத்தனை நாள் கீர்த்தியை விலக்கி வைப்பான் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தொடரும் இந்த ஸ்டோரி இதோட முடியுது. பின் உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கெஸ் அண்ட் ஐடியாஸையும் எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை இந்த கதையை இன்னும் அழகாக கொண்டு போகும். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா எபிசோடையும் கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.